சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக இருக்கிற ஆண்டவருடைய உன்னத நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யூடியூப் வழியாக, தொலைக்காட்சி வழியாக இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் அத்தனை பேரோடும் ஆண்டவர் பேசுவாராக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகின்ற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். பைபிள் சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இந்த நாள் செய்தியின் தலைப்பு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பு நேசரே, இந்த நாளிலேயும் கூட நம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு என்னோடு பேசும் இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்வை உயிர்ப்பிக்கட்டும். நாதா, வாழ்க்கையில் இருக்கின்ற இருள் அகன்று போகட்டும். எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி செப்பனிட்டு எங்களை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் அதிகாரத்தோடு புறப்பட்டு வரட்டும். அநேகரை நித்திய வாழ்வுக்கென்று ஆயத்தப்படுத்தட்டும். ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. பலவிதமாய் சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும், பலவிதமாய் சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும், சாத்தானின் கிரியாஸ்திரங்கள் எண்ண நேரத்தில் தாக்கும், சாத்தானின் கிரியாஸ்திரங்கள் எண்ண நேரத்தில் தாக்கும், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. தூதரோடு பாடலோடு பரலோகத்தில் உலாவ, தூதரோடு பாடலோடு பரலோகத்தில் உலாவ, கிருபை செய்யும் இயேசு தேவா, உண்மை வழி காட்டியே, கிருபை செய்யும் இயேசு தேவா, உண்மை வழி காட்டியே, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல்
உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. அன்புக்குரியவர்களே, தூய பவுல் கலாத்திய திருச்சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய முன்னோர்கள் அதிகமான பேர் விவசாயிகள். ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ற விதைகளை விதைத்து குறிக்கப்பட்ட காலம் வரும்போது அதை அறுவடை செய்வார்கள். ஆக ஒவ்வொரு விவசாயிகளும் ஒவ்வொரு விதமான விதைகளை விதைப்பார்கள். கோதுமை, நெல், பயிர் வகைகள், இன்னும் பல்வேறு தானிய வகைகளை விதைப்பார்கள். அந்த விதைத்து விட்டு அவர்கள் எதை விதைத்தார்களோ அதன் பலனைத்தான் அறுவடை செய்ய ஆயத்தமாயிருப்பார்கள். நெல் விதையை விதைத்து விட்டு கோதுமை அறுவடை செய்ய முடியாது. அல்லது ஏதோ இனி ஒரு விதையை விதைத்து விட்டு இன்னும் அவங்க எதிர்பார்க்காத ஒன்றை அறுவடை செய்ய முடியாது. ஆக மனிதர்கள் இந்த உலகத்தில் எதை அவர்கள் விதைக்கிறார்களோ அதையே அறுவடை செய்ய முடியும். அதை போன்று நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இந்த உலகத்திலே நாம் எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்ய முடியும். அப்படி என்றால் நாம் இந்த உலகத்திலே வாழும்போதும் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய பேச்சு, இவைதான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு அறுவடையை கொண்டு வருகின்றது. இதை இன்றைக்கு மனிதன் சிந்திப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே பிறந்த அத்தனை மனிதனை இதை சிந்திப்பான் என்றால் நல்ல ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். இன்றைக்கு நாம் எதை விதைக்கிறோமோ, எதை நாம் செயல்படுத்துகிறோமோ, இதனுடைய பிரதிபலனைத்தான் இனி வரும் நாட்களிலே நாம் அறுவடை செய்ய முடியும். ஆகவே இந்த வார்த்தையை நாம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நல்லதை செய்தால், நன்மையானதை விதைத்தால், தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய காரியங்களை விதைத்தால் அதற்கேற்ற ஆவிக்குரிய பலனை நாம் அறுவடை செய்ய முடியும். அதே வேளையிலே தேவன் விரும்பாத மாம்சத்திற்குரிய காரியங்கள், சாத்தான் விரும்புகின்ற காரியங்களை நாம் விதைப்போம் என்று சொன்னால் அதனாலே நாம் அழிவைத்தான் அறுக்க முடியும். அதைத்தான் பவுல் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். கலாத்தியர் 6:8 மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவனோ ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2 விதமான விதைகளுக்கும் ஒரு நாள் அறுவடை செய்துதான் ஆக வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது மாம்சத்திற்கென்று விதைக்கிறவர்கள் தான் அதிகமான பேர் இருக்கிறார்கள். என் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களில் அவர் ஆவிக்கென்று அதிக காரியங்களை விதைத்தார். அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு செயல்பாடுகள், அவருடைய பேச்சு, நடைமுறை அனைத்தும் பிதாவின் சித்தம் செய்கிறதாக இருந்தது. ஆகவே தான் அவர் விதைத்த அந்த விதைகள் இன்றைக்கு மரமாய் வளர்ந்து கனி கொடுத்து கொண்டிருக்கின்றது. அவருடைய விதையினாலே இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை நாம் விதைப்போம் என்று சொன்னால் நாம் நல்ல அறுவடையை காண முடியும். முடிவிலே நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் இங்கு 2 விதமான விதைகளை குறிப்பிடுகிறான். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவர்கள், ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள். இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நம்மளே அநேகர் மாம்சத்திற்குரிய காரியங்களைத்தான் நாம் அதிகமாய் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்து ரோமருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார். ரோமர் 8:5 பார்க்கும்போது மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ அது ஜீவன் என்று சொல்லுகின்றான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மனிதன் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை விட்டுவிட்டு உலக பிரகாரமான காரியங்களை தான் சிந்தித்து ஓடிக்கொண்டிருக்கிறான். பவுல் அப்போஸ்தலர் ஆகிய பவுல் பிலிப்பியர் 2:5 சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் ஆவிக்குரிய காரியங்களையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணங்கள், நினைவுகளே நமக்கு இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய உலகத்தில் நாம் பார்க்கும்போது மாம்சத்திற்கென்று விதைக்கிறவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள்.
மாம்சீக வைராக்கியங்கள், மாம்சீக சிந்தனைகள், தீய நோக்கங்கள், தவறான கோட்பாடுகளோடு இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த மனிதனுடைய தவறான செயல்பாடுகளுக்கு ஒரு முடிவு உண்டு, அதற்கு ஒரு அறுவடை உண்டு என்பதை மனிதன் மறந்து போகிறான். திருவள்ளுவர் கூட ஒரு பாடலை சொல்லும்போது, ஒரு மனிதன் செய்கிற நல்வினைக்கும் தீவினைக்கும் தக்க பலனை அடைந்து தானாக வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் கிறிஸ்தவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நின்றாக வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் வாழும்போது ஒவ்வொரு நாளும் நாம் நல்லதையே சிந்தித்து நல்லதையே இந்த உலகிற்கு நாம் விதைப்போமானால் நிச்சயமாக அறுவடை உண்டு. பாருங்கள், மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக மக்கள் மாம்சத்திலே அதிகமாய் பொய் சொல்லுகிறவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மனிதன் பொய் சொல்லுகிறது கூட ஒரு பாவம் என்று கூட நினையாதபடி துணிகரமாய் பொய் பேசுகிறான். பொய் சாட்சிகள், உண்மைக்கு மாறான வாழ்க்கை, நீதி நியாயத்தை புதைத்துவிட்டு பணத்திற்காக, பரிதாபத்திற்காக, உலகத்தின் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக இன்றைக்கு மனிதன் பொய்யிலே புரண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் பொய்யை விதைப்போமானால் பொய்யினால் அழிவை அறுப்போம். பைபிள் சொல்லுகிறது, பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் என்று சொல்லேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் போதும் அனனியா சப்பீராள் என்று சொல்லி முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த நல்ல ஒரு கிறிஸ்தவ பக்தி நிறைந்த ஒரு குடும்பம். ஆனால் அவர்கள் காணி ஆட்சிகளை விற்று அப்போஸ்தலனாகிய பேதுருவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அப்போஸ்தலர் 5:2 பேதுரு கேட்கிறார் அனனியாவினிடத்தில், நீங்கள் இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் என்று சொல்லி. பேதுருவினிடத்தில் துணிந்து போய் அவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் இந்த அனனியாய் பொய் சொல்லுகிறான், இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்று சொல்லி. பேதுரு கேட்கிறான், பரிசுத்த ஆவியினிடத்திலே நீங்கள் பொய் சொல்லும்படியாகி துணிந்தது என்ன? பாருங்கள், அந்த இடத்திலே அவன் மடிந்து விழுகிறான். அவனுடைய வாழ்க்கை முடிந்து போகின்றது. நல்ல ஒரு ஆரம்பம், நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம், பக்தி நிறைந்த ஒரு குடும்பம். ஆனால் தேவ சமூகத்திலே பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக துணிகரமாய் பொய் சொன்னபடியினாலே அங்கே மடிந்து விழுகின்றான். அதை தொடர்ந்து சப்பீராள் வருகிறாள். அவளும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தேவ சமூகத்திலே பொய் சொல்லுகிறாள், அங்கே மடிந்து விழுகின்றான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சில வேளைகளிலே நாம் மற்றவர்களை பிரியப்படுத்தும்படியாய், பேச்சிலே சாதிக்கும்படியாய், தன்னை மேம்படுத்தி கொள்ளும்படியாய் துணிகரமான பொய்யை சொல்லுகின்றோம். பைபிள் சொல்லுகிறது, மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ மனிதனை பொய் சொல்லி ஏமாற்றி விடலாம். பொய் சொல்லி உலக பிரகாரமான நன்மைகளை நீ பெற்றுவிடலாம். சில வேளைகளை பொய் சொல்லி மற்றவர்களுக்கு வர வேண்டிய உயர்வை நீ எடுத்துக்கொள்ளலாம். மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவரை நீ ஏமாற்றி விட முடியாது. தேவ சமூகத்திலே நீ நிச்சயமாய் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாயிருக்கும். பாருங்க, அருமையான தம்பதிகள் அங்கே மடிந்து விழுகிற. மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களை பழி வாங்க வேண்டும், மற்றவர்கள் அழிய வேண்டும் என்று சொல்லி தீமையான காரியங்களையே சிந்தித்து கொண்டிருப்போமானால் அந்த காரியத்திற்கு நிச்சயமாகவே ஒரு நாள் அழிவு உண்டு. பைபிளிலே நாம் படிக்கும் போதும் அங்கே வேதம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பழி வாங்காதிருங்கள் என்று சொல்லி. பழி வாங்குதல், பைபிள் சொல்லுகிறது, தான் வெட்டுகிற குழியிலே தானே விழுவான் என்று சொல்லி. அடுத்தவர்களுக்காக மாம்சீக வைராக்கியத்தோடு நாம் வெட்டுகிற ஒவ்வொரு குழியும் அது நமக்காய் நாம் தோண்டுகின்ற குழி என்பதை மறந்துவிட வேண்டாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். எஸ்தரின் புஸ்தகத்தை நாம் படிக்கும் போதும், எஸ்தரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கும் போதும் அங்கே முர்தேகாயை அழிக்கும்படியாக துஷ்ட ஆமான் மிகப்பெரிய ஒரு தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணுகின்றான். பைபிள் சொல்லுகிறது,
அந்த ஆமான் மொர்தெகாய்க்கு செய்யப்பட்ட அதே தூக்கு மரத்திலே ஆமான் தூக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர். சில வேளைகளில் நம்ம நினைக்கிறோம் அடுத்தவர்களை வாழவிடக்கூடாது, அடுத்த பிள்ளைகள் வளர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு நாமே சில சதி திட்டங்களை நாம் ஏறெடுக்கிறோம். சதி திட்டங்களை திட்டமிட்டு அவர்களை செயல்படுத்தும்படியாய் சில வேளைகளில் அடுத்தவர்களுக்காய் நாம் படுகுழிகளை வெட்டி வைத்திருக்கிறோம். சில தூக்கு மரங்களை செய்து வைத்திருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஆமான் மொர்தெகாயை அழிக்க வேண்டும் என்று சொல்லி மாம்சீக வைராக்கியத்தோடும் பழிவாங்கும் எண்ணத்தோடு அவன் இந்த காரியத்தை திட்டமிட்டு செய்தானோ, அவன் தனக்காய் செய்த தூக்கு மரம் என்பதை அவன் மறந்து போனான். அவனுடைய பார்வையெல்லாம் மொர்தெகாயின் மேல் இருந்தது. இன்னும் சில நாட்களுக்குள், இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக மொர்தெகாயை நான் தூக்கிலிட போடுகிறேன். அவனுடைய வாழ்க்கை முடிய போகிறது, அவனுடைய வாழ்க்கை அழிய போகிறது. மாத்திரமல்ல, 127 நாடுகளில் இருந்த யூத ஜனங்களையே அழிக்கும்படியாய் மாம்சீக வைராக்கியத்தோடும் எரிச்சலின் ஆவியோடும் பொறாமையின் குணத்தோடும் அவன் ராஜாவினிடத்தில் மறைமுகமான ஒரு தாக்கீது, ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி அத்தனை யூத ஜனங்களையும் அழிக்கும்படியாய் இந்த துஷ்ட ஆமான் மிகப்பெரிய ஒரு துரோக செயலை செய்து விடுகிறான். நாள் வந்தது. அந்த நாள் வந்தபோது அந்த யூத ஜனங்கள் காப்பாற்றப்படும்படியாய் ஆண்டவர் எஸ்தருடைய உபவாச ஜெபத்தின் மூலமாய் அந்த சட்டத்தை ஆண்டவர் மாறுதலாய் முடிய செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த சட்டம் சூசான் நகரத்திலே பிறந்தபோது சூசான் நகரம் கலங்கினது. தேவ ஜனங்கள் அழுது புலம்பினார்கள். ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு பிரார்த்தனை செய்தார்கள். நடந்தது என்ன? அந்த சட்டம் மாற்றப்பட்டது. மறுபடியும் சூசான் நகரத்திலே சட்டம் ஒன்று பிறந்தது. அது யூதருக்கு களிப்பையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தினது. எந்த சூசான் நகரம் கலங்கினதோ அதே சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் என்றைக்குமே உண்மையை விதைக்கிற தேவன், உண்மையை விரும்புகின்ற தேவன். இந்த துஷ்ட ஆமான் யூத ஜனங்களுக்கு விரோதமாக, மொர்தெகாய்க்கு விரோதமாக மாம்சீகத்தின் காரியங்களை விதைத்து விடுகிறான். ஆனால் அதனுடைய முடிவும் ஆமானும் அவனுடைய குடும்பமும் அழிக்கப்பட்டது. எந்த ஆமான் மொர்தெகாய்க்காய் தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணினானோ அதே தூக்கு மரத்திலே ஆமான் தூக்கப்பட்டான். அவனுடைய சந்ததிகள் அழிக்கப்பட்டது. ஒரு நாளும் பொய்யினாலே மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்போம் என்று சொன்னால் நாமே அழிந்து போவோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. மாம்சீக வைராக்கியங்கள், எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் கிரியைகள் அவர்களை வாழவிடக்கூடாது, அவருடைய தொழிலை வளரவிடக்கூடாது, அந்த பிள்ளைகள் படித்துவிடக்கூடாது என்று சொல்லி அடுத்த பிள்ளைகளுக்கு விரோதமாக, அடுத்த குடும்பங்களுக்கு விரோதமாக மாந்திரியங்களை செய்தல், பில்லு சூனியங்களை செய்தல், இப்படிப்பட்ட மோசமான காரியங்களை நாம் செய்வோமானால் அது நம்முடைய குடும்பத்தை அழிப்பதற்காக நாம் விதைக்கிற விதைகள். எந்த பில்லு சூனியத்தை மாந்திரியத்தை அடுத்தவர்களுக்கு விரோதமாய் செய்கிறோமோ அது நம்முடைய குடும்பத்தில் தான் வந்து பலிக்கும். மறந்துடாதீங்க, மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். இந்த நாட்களிலே மாம்சத்தின் கிரியைகள் பெருகி கொண்டிருக்கிறது. அடுத்தவங்களை பாவம் செய்ய தூண்டுவது, மாம்சத்தின் இச்சைகளை விழ செய்வது, அந்த பாவங்கள் நிச்சயமாக ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தும். ஒரு சிம்சோனை பாருங்கள். அவன் மாம்ச சிந்தையோடு ஒரு வேசியின் இடத்துல போறான் பாருங்க. வேசியின் இடத்துல போய் அவன் பாவம் செய்து அவன் தன்னுடைய தேவன் தனக்கு எதை பிறருக்கு சொல்லக்கூடாது என்று சொன்னானோ அந்த உண்மையெல்லாம் அந்த வேசியின் இடத்துல வெளிப்படுத்தி தனக்குள்ளிருந்த அந்த விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த வல்லமை எல்லாவற்றையும் அவன் இழந்து விடுகிறான். அந்த வேசியினிடத்தில் உண்மையை அவன் வெளிப்படுத்தி விடுகிறான். கடைசியாக அவன் பலன் இழந்து போய் கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை விட்டு போனதை அவன் அறியாதபடிக்கு எப்பொழுதும் போல எழும்புவேன் என்று எழும்புகிறான். அவனால் எழும்ப முடியவில்லை. காரணம் மாம்சத்தின் இச்சைகள், மாம்ச சிந்தை மரணம்.
அவன் மாம்சத்தின் மேலே மோகம் கொண்டு இச்சை கொண்டு அந்நியத்தோடு நுகத்தோடு அவன் தன்னை இணைத்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டிய ஒரு சிம்சோன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல ஒரு நியாயாதிபதியாய் இருந்து நியாயத்தை நிலைநாட்ட வேண்டிய ஒரு மனிதன் தேவ அபிஷேகத்தை இழந்து, தேவ பலனை இழந்து, கண்களை இழந்து, தேவன் கொடுத்த மிகப்பெரியமான உன்னதமான ஊழியத்தை இழந்து அவன் மாம்ச சிந்தையினால் மரணத்தை சேர்த்து கொள்கிறான். இந்த வசனத்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கண்களின் இச்சையிலே, மாம்சத்தின் இச்சையிலே, மாம்ச வைராக்கியத்தோடு அதை அடைய வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஏன்? அதனுடைய முடிவு மரணம். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாம்சீக வைராக்கியங்கள், மாம்சீக நினைவுகள், அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்கிற நினைவுகள், இது பிசாசனுடைய கிரியைகள், பிசாசனுடைய தந்திரங்கள். இந்த நாளிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாம்சீக கிரியைகளை நாம் தூக்கி எறிந்து விடுவோம். பழைய புளித்த மாவாகி இந்த துர்க்குணம், பொல்லாப்பு, இச்சை, மாம்சத்தின் கிரியைகள், பொய்யின் கிரியைகளை தூக்கி எறிந்து விடுவோம். நிச்சயமா இல்லை என்றால் நாம் ஒரு நாள் அறுவடை செய்தாக வேண்டும். நாம் மாம்சத்திற்கென்று விதைப்போமானால் மாம்சத்தினால் அழிவை அறுப்போம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நிச்சயமாக ஒரு நாள் அறுவடை செய்துதான் ஆக வேண்டும். அதாவது சொல்லுவாங்க, உப்பு சாப்பிடுறவன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி. நாம் எதை செய்கிறோமோ அதற்கு நிச்சயமாய் பிரதிபலன் உண்டு. அடுத்தவர்களுக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வந்து சேரும். அநேகர் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். பாஸ்டர், நான் அடுத்தவங்களுக்கு விரோதமாக இப்படி பண்ணினேன், அதை செய்தேன், இதை செய்தேன். இன்றைக்கு அத்தனையும் என் பிள்ளைங்களுக்கு, என் குடும்பத்துக்கே வந்துட்டு இருக்கிறது. பிள்ளைங்களுடைய திருமணத்தை நடத்த விடாம, பிள்ளைங்களை உயர விடாம தடை செய்கிற அந்த தீய நோக்கங்கள் நம்முடைய குடும்பத்திலே வந்து சேர்ந்துவிடும். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்லதையே சிந்திப்போம். இரண்டாவதாக பவுல் சொல்லுகிறார், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்ச வைராக்கியத்தோடு, மாம்சத்தின் கிரியையோடு, பொய்யின் ஆவியோடு, வேசித்தன் ஆவியோடு, உலக பிரகாரமான காரியங்களை விதைக்கிறவன் அழிவை அறுப்பான், மரணத்தை அறுப்பான். ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவன், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவன், ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறவன், பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளையே சிந்தியுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்ம வாழும்போதும் நல்ல காரியங்களை யோசிக்கணும். யாராவதுக்கு நன்மை செய்ய முடியுமா? யாராவது நம்ம தூக்கி விட முடியும்? யாருக்காவது நம்ம உதவி செய்ய முடியுமா? ஏழை எளிய மக்கள் மேல, சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல, கைவிடப்பட்ட மக்கள் மேல அன்பும் பரிவும் இரக்கமும் கொண்டவர்களாய் நம்மால் இயன்றதை நாம் பிறருக்காய் செய்ய வேண்டும். அதைத்தான் வேதம் நமக்கு கற்பிக்கிறது. பாருங்க, அதே கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறான், 9ஆம் வசனத்திலே, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று சொல்லுகிறான். அப்படியானால் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே பைபிள் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். கிறிஸ்தவம் என்று சொன்னாலே நன்மை செய்ததில்தான். நமக்கு முன்பதாக இந்த உலகத்திலே இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொண்ட நற்செய்தியாளர்கள், அருட்பணியாளர்கள், தேவ மனிதர்கள் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவர்களாய் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய பிரசங்கம் ஊழியத்தை விட ஜனங்களுக்கு நன்மை செய்வதுதான் முதன்மையாக்கி கொண்டார்கள். வஸ்திரமில்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை எப்படி உடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். நல்ல கலாச்சாரத்தை கொடுத்தார்கள். இன்னும் பலவீனத்தோடு இருந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை கொடுத்தார்கள். மக்களுடைய கலாச்சாரத்தை உயர்த்துவதற்காக நல்ல கல்வி கூடங்களை அமைத்து கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். மருத்துவ சேவைகளை புரிந்தார்கள்.
இன்னும் ஏழைகளுக்கு வாழ்வதற்கான சுய தொழில்களை கற்றுக் கொடுத்தார்கள். மற்ற மக்களிடையே இருந்த ஜாதிய அடிமைத்தனங்கள், பிரிவினைகளில் இருந்து ஜனங்களை விடுதலைக்கு நேராய் கொண்டு வந்தார்கள். அடிமைத்தனத்தினின்று விடுதலைக்கு நேராய் நடத்தினார்கள். நம்முடைய அருட்பணியாளர்கள் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவத்தின் தலையாய நோக்கமே நன்மை செய்தல். நன்மை செய்தல். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 4:17 சொல்லுகிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவம். இன்னைக்கு நம்ம பாவம் செய்கிறது, குடிக்கிறது, வெறிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, விபச்சாரம் பண்ணது பாவம்னு அது பாவம் தான். ஆனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். நிச்சயமா நன்மை செய்தால் மேன்மை உண்டு. ஒருவேளை உலகத்திலே மனிதர்கள் நம்மிடத்திலிருந்து நன்மைகளை வாங்கிவிட்டு நன்றி இல்லாமல் போய்விடலாம். ஆனால் நீயும் நானும் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்கள், ஒவ்வொரு நன்மைகளையும் ஆண்டவர் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யார் யாரெல்லாம் நன்மை செய்கிறாங்க, யார் யாரெல்லாம் நல்லது செய்கிறாங்க, நல்லது பேசுகிறாங்க என்பதை அவர் உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வருகையின் நாள் அவர் சொல்வார், நான் பசியா இருந்து எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாதிருந்த வஸ்திரத்தை கொடுத்தீங்க. அதை குறித்து நான் பார்க்கும்போது மத்தேயு 25:35-36 பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாதிருந்த வஸ்திரம் கொடுத்தீங்க, காவலில் இருந்த என்னை விசாரிக்க வந்தீங்க. அப்படி என்று சொல்லி ஆண்டவர் வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து சொல்லுவாராம். அப்பா மற்றவங்க சொல்லுவாங்களா, ஆண்டவரே எப்பொழுது நாங்கள் உம்மை பசி உள்ளவராய் கண்டோம், எப்பொழுது நீங்கள் காவலில் இருக்க கண்டோம், எப்பொழுது நீங்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தீங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவாரா, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த உலகத்தில் ஏழைகளுக்கு நாம் செய்கிற தர்மங்கள், ஏழைகளுக்கு நாம் செய்கிற உதவிகள், நற்செயல்கள், நன்மைகள் ஒவ்வொன்றும் நாம் ஆண்டவருக்கு செய்கின்ற பணிகள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகையின் நாளிலே பைபிள் சொல்லுகிறது, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 22 அதனுடைய 12 ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நன்மை செய்தால் அந்த நாளிலே நல்ல ஒரு அறுவடை உண்டு, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, வாடாத ஜீவ கிரீடம் உண்டு. ஆகவே தான் பைபிள் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதிலே நீங்கள் சோர்ந்து போகாமல் இருப்பீர்களாக. நாம் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வோம். இந்த உலகத்தில் நன்மை செய்து ஒருவேளை நம்ம தீமையை தான் அனுபவிக்கலாம், அதனால பல நிந்தைகள், அவமானங்களை அடையலாம். மனம் தளர்ந்துராதீங்க. நியாயாதிபதியாகி இயேசு நன்மை செய்தால் நிச்சயமாய் மேன்மையை நமக்கு தரப்போகிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு நற்செயல்களையும் அவர் நினைத்திருக்கிறார். ஞாபக புஸ்தகத்திலே அவைகள் எல்லாம் குறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, மறந்துடாதீங்க. பைபிள் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பிள்ளையை படிக்க வைக்க முடியுமா? படிக்க வைங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா? உதவி செய்யுங்க. ஒரு பிள்ளையை கொஞ்சம் தூக்கி விட முடியும்னா தூக்கி விடுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பசியில் இருக்கிறாங்களா, ஆகாரம் கொடுங்க. வஸ்திரம் இல்லாது இருக்கிறாங்களா, வஸ்திரம் வாங்கி கொடுங்க. வீடு கட்ட முடியலையா, சேர்ந்து ஒரு வீட்டை கட்டி கொடுங்க. இதுதான் திருச்சபைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கின்ற ஒரு காரியம். இதைத்தான் தேவன் விரும்புகின்ற ஒரு காரியம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்ய படியுங்கள். நமக்கு மற்றவங்களுக்குள்ள வித்தியாசமே அதாங்க. கிறிஸ்துவம் என்று சொன்னாலே நன்மை செய்தல், பிறருக்கு உதவி செய்தல், நல்லதை செய்தல், நல்லதை பேசுதல், இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய தலையாய கோட்பாடாக இருக்கிறது. இந்த நன்மை செய்யும் போதும் நம்ம பார்க்குறவங்க கேட்பாங்க, நீங்க கிறிஸ்தவங்களா? கிறிஸ்து தான் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்தாரே, ஆகவே நீங்கள் கிறிஸ்தவர்களா என்று சொல்லி நம்முடைய நல்ல மாதிரியான நடக்கையின் மூலமாய், நம்முடைய நற்செயல்கள் மூலமாய் அவர்
அவர்கள் கிறிஸ்துவுக்குள் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பிரசங்கங்களை விட நம்முடைய வாழ்க்கை நடைமுறை, நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் மிக மிக முக்கியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பைபிள் சொல்லுகிறது, இந்த பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்படும். அல்லேலூயா. இயேசுவுக்காக நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது எல்லாம் கட்டப்படுகிறது. திருச்சபையின் வாழ்வுக்காக எந்தெந்த காரியத்தை நீங்கள் உண்மையாக செய்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைத்திருக்கிறான். நிச்சயமாய் பிரதிபலன் உண்டு. அநேகர் அடுத்த பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க, ஆனால் தங்க பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு ஆண்டவர் இடங்களை ஆயத்தம் பண்ணி கொடுத்து உயர்ந்த இடத்தில் இருக்கிற எத்தனையோ பிள்ளைங்களை நான் சொல்ல முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நான் வாழ்கின்ற வாழ்க்கை நாட்களில் நம்மால் இயன்ற மட்டும் ஆவிக்குரிய காரியங்களையே சிந்திப்போம். நன்மை செய்கிறவர்களாய் வாழ்வோம். எப்பொழுதும் தீய நினைவுகள், தீய எண்ணங்கள், மாம்சீக கிரியைகள், பழிவாங்கும் எண்ணங்கள், எரிச்சலின் ஆவிகள், பொய்யின் கிரியைகளை விட்டு வெளியே வாருங்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஒருபோதும் பரியாசம் பண்ண விட்டார். ஒருவேளை நல்லதை விதைக்கும் போதும் பலர் நம்மை ஏளனமாய் பேசலாம், பலர் நம்மை பரிகாசம் பண்ணலாம், பலர் நம்மை நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? தேவன் நம்ம பரியாசம் பண்ண விட்டார். ஐயா, நீ எதை விதைச்சியோ அதை ஒரு நாள் நீ அறுத்துத்தான் ஆகணும். ஒரு நாளில் நியாய தீர்ப்பினால நீ கணக்கு ஒப்புவித்துத்தான் ஆகணும். ஒருவேளை இன்றைக்கு இந்த உலகத்தை நீ ஏமாற்றி கொண்டிருக்கலாம். உனக்கு இருக்கிற அதிகாரத்தை நீ பயன்படுத்தி, உனக்கு இருக்கிற பணபலத்தை நீ பயன்படுத்தி, உனக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி நீ பொய்யினால எல்லாவற்றையும் நீ சமாளித்து கொண்டிருக்கலாம். தப்ப முடியாது. நியாயாதிபதி வாசல் அருகே நின்று கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நீ விதைத்ததை அறுவடை செய்துதான் ஆக வேண்டும். அறுவடை செய்துதான் ஆக வேண்டும். நீ பாவத்தையே விதைத்து, பாவத்திலேயே வாழ்ந்து, அக்கிரமத்திலேயே வாழ்ந்து, பொய்யையே விதைத்து கொண்டிருப்பாய். ஆனால் அதற்கேற்ற பிரதிபலனை நீ அறுவடை செய்துதான் ஆக வேண்டும். அதே வேளையிலே துன்பத்திலும் பசியிலும் பட்டினியிலும் கிறிஸ்துவுக்காய் நல்ல சிந்தையோடு நன்மையானதை செய்து நல்ல காரியங்களை யோசித்து பரிசுத்தமாய் வாழ்வாயானால் நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்வாய். எந்த காரியங்களை நீ விதைத்து கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கை நீ உய்த்து ஆராய்ந்து பார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? என்னை வருவோம். ஆவிக்குரிய காரியங்களையே சிந்திப்போம், ஆவிக்குரிய காரியங்களையே பேசுவோம், நல்லதையே விதைப்போம். தேவன் நம் மூலமாய் சந்தோஷப்படட்டும். ஹல்லேலூயா. அப்படியே நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். ஹல்லேலூயா. நீ எதை விதைத்து கொண்டிருக்கிறாய்? மாம்சீக வைராக்கியத்தோடு அவனை அழித்துத்தான் ஆகுவேன், அவனுடைய பெயரை கெடுத்துத்தான் ஆகுவேன் என்று சொல்லி சவுலை போல துணிகரமாய் மாம்ச வைராக்கியத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறாயா? அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏதாவது நன்மை செய்ய வேண்டும், நன்மையான பிரதிபலனை நான் அடைய வேண்டும் என்று சொல்லி நன்மையை விதைத்து கொண்டிருக்கிறாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இதுவரைக்கும் நான் மாம்சீக வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையில் பொய் மேலே பொய் பேசி மற்றவர்களை ஏமாற்றி வஞ்சித்து கொண்டிருந்தேன். மாம்சீக சிந்தையோடு பிறரை வாழ விடாதபடிக்கு ஆமானை போல பிறருக்காக பல தூக்கு மரங்களை நான் செய்து வைத்திருக்கிறேன் ஐயா. பிறரை கெடுக்கும்படியாய் பல குழிகளை நான் வெட்டி வைத்திருக்கிறேன். தான் வெட்டுகிற குழியிலே தான் தான் விழுவான். வெளியே வாருங்கள் ஆண்டவரே. இனி நான் ஒருபோதும் மற்றவர்களுக்கு விரோதமாய் தீங்கு நினைப்பதில்லை ஆண்டவரே. மற்றவர்களை ஒருபோது நான் பொய் கூறி அவர்களை மோசம் போக்குவதில்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நான் உண்மையே பேசுவேன், உண்மைக்காய் வாழ்வேன் ஆண்டவரே. மாம்சீக கிரிகளை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே.
மாம்சத்தின் கிரிகளை என்னை விட்டு அகற்றும் ஐயா. ஒரு குழந்தையைப் போல ஒரு கபடற்ற வாழ்க்கையை நான் வாழ எனக்கு உதவி செய்யும். பிராக்களைப் போல கபடற்ற வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நீர் கொடுத்த நல்ல ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே நாங்கள் வாழும்போது நல்ல காரியங்களை விதைக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. நன்மையான இவளை விதைக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆவிக்குரிய காரியங்களையே நாங்கள் பேச, ஆவிக்குரிய காரியங்களையே நாங்கள் சிந்திக்க, மேலானவைகளையே நாட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. மாம்சத்திற்கென்று விதைத்தவர்கள் அழிவை அறுத்தார்கள். சிம்சோன் மாம்சத்தின் இச்சையோடு மாம்ச காரியங்களை நாடி ஆண்டவரே தேவன் விரும்பாத ஸ்தலத்திற்கு சென்றபடியினால் அவனுடைய வாழ்வு அழிந்து போனது ஆண்டவரே. ஒரு துஷ்டாமான் மற்றவர்களுக்கு விரோதமாய் மாம்சீக வைராக்கியத்தோடு ஒரு மொர்தெகாயை அழிக்க வேண்டும் என்று தூக்கு மரத்தை உண்டு பண்ணினான். யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி மறைவான சட்டத்தை உருவாக்கினான். ஆனால் அவனும் அவனுடைய குடும்பம் அழிந்து போனது. ஒருபோது நாங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக, மற்றவருடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தடையாக நாங்கள் இருந்துவிடக்கூடாது ஆண்டவரே. பிறர் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த சிந்தனை எங்களுக்கு தாரும். மாம்சீக வைராக்கியங்கள், பொய்யின் கிரியைகள், பொய்யான கிரியைகளை எங்களை விட்டு அகற்றும்படியாய் செபிக்கிறோம். எங்களை கர்த்தர் தூய்மைப்படுத்தும், எங்களை உருவாக்கும், பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் செய்யும். இந்த வசனத்தை கேட்ட எங்களிலே ஒருவர் கூட உம்முடைய ராஜ்யத்திற்கு அபாத்திரராய் போய்விடக்கூடாது. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நித்திய வாழ்வுக்கென்று ஆயத்தப்படுத்தும், ஒவ்வொருவரையும் நித்திய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்துமம், சரீரம் முழுவதும் தேவ கரங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நியாயாதிபதி வாசலருகே நின்று கொண்டிருக்கிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னேன். உடைய வருகை நாளில் நாங்கள் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது, நரகாக்கினிக்கு சென்று விடக்கூடாது ராஜா. எங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பியும் ஆண்டவரே. மாம்ச கிரிகளை எங்களை விட்டு அகற்றும் ஆண்டவரே. ஆவியின் கிரிகளால், சிந்தைகளால் நிரப்புங்கப்பா. இந்த வசனத்தின் மூலமாய் ஆவியான தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட பேசுங்க. எல்லா கனமும் துதியும் அன்பு ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய மனோகர ஐக்கியமும் இன்றும் இனி வரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.